சென்னையில் இரண்டாவது நாளாக விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து இருவேறு இடங்களில் இருந்து நமது செய்தியாளர்கள் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். முதலில் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், விநாயகர்களை சிலைகளை கரைப்பதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எந்தெந்த பகுதிகளில் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சிலைகளை கரைக்கிறாங்க? மணிமரன், நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று முதல் தொடர்ச்சியாக கரைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு 4 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம், எண்ணூர், நீலாங்கரை மற்றும் காசிமேடு ஆகிய 4 இடங்களில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை தற்போது 2 ராட்சத கிரேன்கள் அமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகளை தூக்கி கடலில் கரைக்கும் பணியானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை 10 மணி முதலே விநாயகர் சிலைகளானது தொடர்ச்சியாக கரைக்கப்பட்டு வருகிறது. நேற்று மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை கரைக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 5 குழுக்களாக பிரிந்து பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 5 குழுக்களை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், தமிழக காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், கடலோர காவல்படை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தொடர்ச்சியாக இந்த 5 குழுவினர் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடலோர காவல்படையை பொறுத்தவரை கடலில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் கடலுக்கு அலையில் யாரேனும் சிக்கினால் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு கடலோர காவல்படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல தமிழக காவல்துறையினர் பொதுமக்களை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் மேற்கொள்ளாமல் தடுப்பதற்கான அதிக அளவில் காவல்துறை தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை 10 மணி முதலே 250க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது கடலில் கரைக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவின்படி களிமண் மற்றும் ஜவ்வரிசியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மாவின் வகையாக இந்த விநாயகர் சிலைகள் செய்யப்பட்ட, அதாவது இயற்கைக்கும் கடலுக்கும் எந்த விதமான மாசும் ஏற்படாத வகையில் தற்போது இந்த விநாயகர் சிலைகள் தற்போது கரையில் கரைக்கப்பட்டு வருவதாகத்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை 4 நாட்களுக்கு நேற்று, இன்று, நாளை மற்றும் வருகின்ற 12ஆம் தேதி இந்த விநாயகர் சிலையானது கரைக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமரன், ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். சுப்பிரமணியன், நீங்க சொல்லுங்க, விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரும் வழிகளில் காவல்துறை எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? இன்று விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பதையொட்டி முன்கூட்டியே இந்து அமைப்புகள் ஊர்வலமாக திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். சரியாக 1:30 மணி அளவில் அவர்கள் ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். தற்போது என் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாகத்தான் அவர்கள் ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். இந்த இடத்தில், அதாவது திருவல்லிக்கேணி பகுதியில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் முதல் கட்டமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 135 இடங்களில் 35 அதிரடி படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைக்குரிய இடங்கள் எவை என்பதை கண்டறியப்பட்டு முன்கூட்டியே அவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்து அமைப்புகள் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வரும்போது அதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்திருக்கிறார்கள். ஊர்வலம் வரும்போது பட்டாசு வெடிக்கக்கூடாது, அதே போல பிற வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வரும்போது எந்த ஒரு அசம்பாவித சம்பவத்திலும் ஈடுபடக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, முக்கிய அமைப்புகளின் சார்பில் நடைபெறும் ஊர்வலங்கள் எப்போ தொடங்க இருக்கு? அதுக்காக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? 1:30 மணி அளவில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பாக ஊர்வலம் தொடங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஊர்வலம் வரக்கூடிய, அதாவது திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை பகுதியில் ஊர்வலம் வரும்போது அந்த இடத்தில் இருந்து விநாயகர் சிலை ஊர்வலமாக செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக காவல்துறை அந்த விநாயகர் சிலையோடு பாதுகாப்பாக செல்வார்கள். அதே போல அந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ரத்னா கஃபே ஜங்ஷன் பகுதியில் அந்த தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஊர்வலம் அந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து நேரடியாக ஐசவ் சாலைக்கு செல்ல அனுமதி இல்லை. எனவே திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பி பாரதி சாலை வழியாக சென்று கடற்கரை சாலை செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலை வழியாகத்தான் அவர்கள் செல்ல வேண்டும். எனவே அந்த பகுதியில் தான் அதிக அளவு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல பிற பகுதிகளில், அதாவது வட சென்னை, தென் சென்னை என பல்வேறு பகுதியில் பிரச்சனைக்குரிய இடங்களை காவல்துறையினர் கண்டறிந்து அங்கேயும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது.
சுப்பிரமணி இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், நீங்க சொல்லுங்க, எத்தனை மணியிலிருந்து மாலை எத்தனை மணி வரைக்கும் இந்த சிலைகளை கரைப்பதற்கான அனுமதி இருக்கு? அதே மாதிரி கடல்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் ஏதேனும் இருக்கா? மணிமாறன், அதாவது சென்னை பட்டணம்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை தற்போது இந்த கண்காணிப்பு பணி என்பது 3 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு கோபுரங்களில் காவல்துறை தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அதே போல 2 இணை ஆணையர்கள் மற்றும் 4 துணை ஆணையர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று காலை 10 மணி முதலே சிலைகள் கரைக்கப்பட்டு வந்தாலும் இன்று மாலை 6 மணி வரை மட்டும்தான் இந்த சிலைகளானது கரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 4 நாட்கள், அதாவது சென்னையை பொறுத்தவரை 2696 சிலைகள் பல்வேறு பகுதியில் வைக்கப்பட்டிருந்தன. இந்து அமைப்புகள் மற்றும் பல்வேறு குடியிருப்பு சங்கங்கள் சார்பில் 2696 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. நேற்று முதலே தொடர்ச்சியாக கரைக்கப்பட்டு வந்தாலும் இன்று மதியத்திற்கு மேல்தான் தொடர்ச்சியாக இந்து அமைப்புகள் சார்பில் பல்வேறு சிலைகள் இங்கு கரைக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அதிக அளவில் சிலைகள் இடம்பெற்ற காரணத்தினால் இன்று காலை முதலே 10 மணிக்கு, அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே சிலைகள் கரைக்கும் பணியானது தொடங்கியது. தற்போதைய நிலையில் இன்று மட்டும் 2000க்கும் அதிகமான சிலைகள் கரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நாளை மற்றும் அதாவது 12ஆம் தேதி சிலைகள் கரைப்பதற்கான அனுமதி சென்னை காவல்துறை வழங்கியுள்ள பட்சத்தில் இந்த சிலைகள் கரைக்கும் பணியானது நாளை மாலைக்குள்ளே முடிவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கருதப்படுகிறது. மணிமாறன், ஸ்டாலின், இந்த கொண்டு வர சிலைகள் இருக்கு இல்லையா, கரைப்பதற்காக கொண்டு வரும் சிலைகள் இயற்கைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சோதிப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? மணிமாறன், அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாகவே, விநாயகர் சதுர்த்தி கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு முன்பாக செப்டம்பர் 2ஆம் தேதியே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் சிலைகள் என்பது இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு எந்த விதத்திலும் மாசு ஏற்படாத வகையில் விநாயகர் சதுர்த்தி சிலைகளானது செய்யப்பட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூடிய அந்த ரசாயனம் பயன்படுத்தாமல் தான் சிலைகள் செய்ய வேண்டும் என்று சிலைகள் செய்யும் இந்த இந்து அமைப்புகள் மற்றும் குடியிருப்பு சங்கங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை களிமண்ணால் ஆன சிலைகள் மற்றும் ஜவ்வரிசியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மாவு ஆகிய சிலைகளால் அந்த பொருட்களால் மட்டுமே சிலைகள் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் சிலைகளுக்கான அனுமதியும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதே போல சென்னை மாநகராட்சியால் அந்த அனுமதியானது வழங்கப்பட்டது. அதே போல ரசாயன கலவைகள் சேர்ந்த எந்த அந்த பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது, சிலைகள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது, கடலுக்கும் இயற்கைக்கும் மாசு ஏற்படுத்தும் வகையில் இந்த சிலைகள் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டதாக தான் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இங்கு கொண்டு வரப்படும் சிலைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை பட்டணம்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு வரப்படும் சிலைகளை பொறுத்தவரை இங்கு நேரடியாக கொண்டு வந்தாலும் சிலைகளை தவிர மற்ற சிலைகளில் அணிவிக்கப்பட்டிருக்கும் பூமாலையாகட்டும் மற்ற பொருட்களை உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வாகனத்தில் வைத்தே அதை எடுத்து விடுகின்றனர். அதன் பிறகே சிலைகளை மட்டுமே கடலில் கரைக்க அனுமதி அளிக்கின்றனர். அதாவது நேரடியாக இந்த பட்டணம்பாக்கம் கடற்கரைக்கு வரும் வாகனங்கள் முழுவதுமாக சோதிக்கப்பட்ட பின்புதான் சிலைகளானது கடலில் கரைப்பதற்கான அனுமதியை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வழங்குகின்றனர். அதன் பிறகே ராட்சத கிரேன் மூலமாக சிலைகள் ஒவ்வொன்றும் கடலில், அதாவது கரையிலிருந்து கடலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. மணிமாறன்.